நாடாளுமன்றத்தில் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் இந்த முதல் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் காலை 11 மணிக்கு உரை நிகழ்த்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் நரேந்திர மோடி அரசு தனது 3வது ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்த திட்டமிட்டிருக்கும் திட்டங்களை கோடிட்டு காட்டுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பொருளாதாரம் விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் எனவும் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வல்லரசு நாடாக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தி வருகிறார். இது தொடர்பான அம்சங்கள் குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெறலாம் என பாஜக எம்பிக்கள் எதிர்பார்க்கின்றனர். அரசியல் ரீதியான பல்வேறு சர்ச்சைகளுக்கு சூசகமாக விளக்கம் அளிக்கும் வகையிலும் பல்வேறு துறைகளில் மத்திய அரசு அமல்படுத்திய திட்டங்களின் தாக்கம் குறித்தும் குடியரசுத் தலைவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 28ஆம் தேதி முதல் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அந்த சமயத்தில் எதிர்க்கட்சிகள் நீட் விவகாரம், அக்னிவீர் விவகாரம், ரயில்வே விபத்துகள், வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பணவீக்கம் குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்ப உள்ளனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம்.